வெல்கம் டு லேர்ன் வித் யாகு. இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பக்கத்தில் வந்து கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஃபைல் ஏன் வந்து அந்த இடத்துல வந்து ஹாய் வெல்கம் டு எல்டி வரல அப்படின்னா, வெல்கம் டு எல்டின்றது ஏன் வரல அப்படின்னா, இந்த ஃபைலை நம்ம வந்து சேவ் பண்ணல. சேவ் பண்ணாததுனால இந்த ஃபைல் நமக்கு வராமல் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல் இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு திரும்ப நான் ஒன்ஸ் அகைன் நான் வந்து என்ன பண்ணுறேன், அதை வந்து ஆஸ் இட் இஸ் சேவ் பண்ணாலும் வந்து மாடிஃபிகேஷன் வந்த மாதிரி தான் கணக்கு. ஸோ திரும்ப ஆட் பண்ணி திரும்ப கமிட் கொடுத்து புஷ் பண்ணுறேன். ஸோ புஷ் பண்ணும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஃபைலை போய் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாய் வெல்கம் டு எல்டி அப்படின்னு வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரெபாசிட்டரியிலேருந்து எந்த ஒரு ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ க்ளோன் பண்ணதுனால வந்து என்ன இருக்கும்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக புஷ் பண்ணவே போதும். டைரெக்டாக வந்து அந்த ஃபோல்டரில் வந்து சேவ் ஆகி நின்றும். ஸோ இதுதான் வந்து அனதர் அட்வான்டேஜ். நீங்கள் ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து போயிட்டு நம்ம ரிமோட் கொடுக்கணுன்றது அவசியமே கிடையாது. நம்ம ரிமோட் வந்து ஏன் கொடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் க்ளோன் பண்ணாமல் பண்ணுறீங்கன்னா, அது எந்த ஃபோல்டரில் போய் சேவ் ஆகணுன்றதுக்காக நம்ம GitHubல வந்து ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி அந்த ரெபாசிட்டரியோட பாத்தத்தை வந்து கீழே நம்ம என்ன பண்ணுவோம், கிட் பேஷ்ல இல்லை விஷுவல் ஸ்டுடியோவில் நம்ம கொடுப்போம். பட் ஆனால் நம்ம க்ளோன் பண்ணி நம்ம அது கீழே எடுத்துன்னு வந்ததுனால நம்ம வந்து ரிமோட் யூஸ் பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. டைரெக்டாக நீங்கள் புஷ் பண்ணால் மட்டும் போதும். அந்த ஃபைல் வந்து நமக்கு அப்லோட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஒன்று இருந்தது இல்லையா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து ஒரு ஃபைல் ஒன்று வச்சுருந்தேன். ஸோ வீடியோ ஃபைல் ஒன்று இருந்தது. அந்த வீடியோ ஃபைல் நான் வந்து இப்போ டெலிட் பண்ணுறேன். ஸோ சரி, வீடியோ ஃபைலை டெலிட் பண்ணுறேன், இல்லை வீடியோ ஃபைல் டெலிட் பண்ணல, இன்னொரு ஃபைல் கூட இருக்குது, அதையும் டெலிட் பண்ணி காமிச்சிடுறேன். ஆக்சுவலி ரெக்கார்ட் கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுச்சு, அதனால் இப்போ இன்னொரு ஃபைல் இருக்குது. நான் இப்போ இந்த ஃபைல் நான் டெலிட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஃபைல் நான் வந்து டெலிட் பண்ணுறேன். அது நார்மலாக டெலிட் தான். ஸோ டெலிட் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஃபைல் இப்போ நம்மக்கிட்ட இல்லை. இப்போ நமக்கு இந்த இடத்துல பாருங்கள், இங்கே இருக்கிற ஃபைல் இவ்வளோ தான் இருக்குது. பட் ஆனால் இங்கே GitHubல போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ GitHubல வந்து போய் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட ஃபைல்ஸ் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து பாருங்கள், MP3 வீடியோ ஃபைல் ஒன்று இருக்குது இல்லையா? இந்த ஃபைல் அந்த அங்கே இல்லை, டெலிட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இப்போ நம்ம நம்பரோ ஒரு ஃபைல் நம்ம டெலிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம 2 ஃபைல் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், டெலிட் பண்ணியிருக்கேன். அந்த 2 ஃபைலையும் நான் வந்து என்ன பண்ணணும், நான் இங்கே வந்து அப்டேட் பண்ணணும். சி அகைன் சி தட் ட்ரூ. இதை பாருங்கள், இதுதான் வந்து நம்மக்கிட்ட இங்கே இருக்கிற ஃபைல், இங்கே நம்மக்கிட்ட இருக்கிற ஃபைல். ஸோ ஆடியோ இருக்குது, இண்டெக்ஸ் இருக்குது, இண்டெக்ஸ் 1 இருக்குது, இன்ட்ரோ ஃபைல் கிடையாது, நம்பர்ன்ற HTML ஃபைல் கிடையாது. அந்த ரிமைனிங் ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த ஃபைலை நான் வந்து என்ன பண்ணணும், இப்போ GitHubல நான் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ GitHubல அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட்னா, ஸோ வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு இட் இன் தட் நேம் மாடிஃபிகேஷன் ஆர் எனிதிங் லைக் தட், ஆடுன்ற ஒரு கமெண்ட் தான். அந்த ஆட் கமெண்ட் இல்லைன்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், திரும்ப நான் என்ன பண்ணுறேன், கெட் கொடுக்குறேன். சம்திங் கெட் ஆட் டாட், அது ஒன்றும் இல்லை, அது ஸ்பேஸ் என்ட்ரட்ஸ் மாதிரி வரும். ஸோ கிட் ஆட் கொடுத்து என்ன பண்ணேன், இப்போ அப்டேட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். இப்போ கிட் ஆடுன்னு கொடுத்தாவே இட்ஸ் டைப் சம்திங் யூ ஆர் கோயிங் டு டூ இன் தட் பீன் ஏ ஃபோல்டர், இட்ஸ் அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிட் கமிட் கொடுக்குறேன், -m updated, enter, done. ஸோ அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ அப்டேட் பண்ணதை நான் என்ன பண்ண போகிறேன், அங்கே தெரியப்படுத்தணும். ஸோ கிட் push -u origin main, sorry